குடும்பத்தில் அன்பு வேணும். நீங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு பொது வெளியில பாக்குறாரு, ரொம்ப வித்தியாசமான ஒரு இறுதி ஊர்வலம் போயிட்டு இருக்கு. ஒரு 2 சவப்பெட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டியை வச்சு நிக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லைன்ல வரிசை ஆண்கள் நடந்து வராங்க. எல்லாம் கேட்கணும். ஒரு 2 சவப்பெட்டி, ஒரு ஆண் கையில ஒரு நாய் வச்சிருக்காரு, பின்னாடி ஒரு பெரிய வரிசையில ஆண்கள் வராங்க. இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல, என்னன்னு கேட்டே ஆகணும். போய் கேட்கிறாரு அந்த ஆள்கிட்ட, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த இறுதி ஊர்வலம், இது என்ன? அவர் ரொம்ப வருத்தத்தோட, இல்லைங்க இந்த முதல்ல போற சவப்பெட்டி என்னுடைய மனைவியுடைய சடலம், கையில வச்சிருக்க நாய் என் மனைவியை கடிச்சு கொன்றுச்சு, ஐயோ மன்னிச்சுங்க. ரெண்டாவது என் மாமியாருடைய சடலம், அதை தடுக்க போனாங்க, அவங்களையும் கடிச்சு கொன்றுச்சு, அதான் இப்படி போயிட்டு இருக்கேன். இவர் சொன்னார், ஐயா நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த நாயை எனக்கு 2 நாள் வாடகைக்கு தர முடியுமான்னு கேட்காரு. இப்போ அது வேடிக்கையே கிடையாது, அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா பின்னாடி வர வரிசையில் இல்லைங்க இருக்காரு, பின்னாடி பெரிய லைன் வராம இவன் பூரா அதுக்கு வரேன். குடும்பத்தில் அன்பு வேணும் நடுவர்களே. இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஓபன் டென்னிஸ் நடக்குது. 22 வயசு இத்தாலி பையன், ஒரு பேர் ஜானிக் சின்னர்.